திமுகவில் புதிய மாவட்ட செயலாளர்களின் நியமனம் தாமதமாகியுள்ளதற்கான காரணம் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கத்திடம் கேட்கலாம். மாணிக்கம், இதற்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க மாணிக்கம். திமுகவில் மறுகட்டமைப்பு மறுசீரமைப்பு செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு தங்களுடைய முதற்கட்ட அறிக்கையை திமுக தலைவரிடம் சமர்ப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் மாவட்ட செயலாளர்களுக்கு 10க்கும் மேற்பட்டவர்களை விடுவிப்பது, மேலும் அதிக அளவிலான மாவட்ட செயலாளர்களுக்கு எண்ணிக்கை உயர்த்துவது உள்ளிட்ட பரிந்துரைகளை அந்த குழு வைத்திருந்த சூழல்ல கடந்த வெள்ளி அல்லது சனிக்கிழமை அன்று மாவட்ட செயலாளர்களுக்கான அந்த புதிய அறிவிப்பு வெளியாகும் என சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வரையிலும் அந்த அறிவிப்பு வெளியாகவில்லை. மாறாக நாளைய தினம் செயற்குழு கூடும் என்ற தகவல் மட்டும் அன்றைய தினம் வெளியாகியிருந்தது. இதற்கு காரணம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் அவர்களுடைய இறுதி நேரத்தில் அவருடைய தலையிட்டு இந்த மாவட்ட செயலருக்கான அந்த அறிவிப்பு வருவதை தாமதப்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றன. குறிப்பாக அவர் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்தின் மூலமாக கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில செயல்பட்டிருக்கக்கூடிய அமைச்சருடைய செயல்பாடுகள், மாவட்ட செயலருடைய செயல்பாடுகள் உள்ளிட்டவைகளை அறிக்கையாக தயார் செய்து அவர்கள் எந்த இடத்தில் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள், எந்தெந்த இடங்களில் செயல்பாடுகள் சரியாக இல்லை என்பதும் அறிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அறிக்கையில பல மாவட்ட அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்களினுடைய செயல்பாடு என்பது சொந்த கட்சியில் ஏற்படுத்தியதாகவும் பல மாவட்ட செயலாளர்களை பொறுப்பிலிருந்து விடுவிக்க தகுந்த ஆதாரங்கள் மற்றும் தரவுடன் அந்த பரிந்துரைகள் என்பது கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த அறிக்கையில் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில திமுக தலைவர் அந்த புதிய அறிவிப்புகளை நிறுத்தி வைத்ததாகவும் தள்ளி வைத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நிலையில கட்சியில மூத்த மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக வயது 70க்கும் மேற்பட்ட இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை விடுவித்து அவருக்கு மாற்றாக கூடுதல் பொறுப்பாக மாநில அளவுல மண்டல அளவுல பொறுப்புகள் வழங்குவது தொடர்பான ஒரு ஆலோசனை தற்போது நடைபெற்றுவதாக சொல்லப்படுகிறது. மேலும் ஒரு மாவட்ட செயலாளரிடம் திமுக தற்போது குறைந்தபட்சமாக 2 தொகுதியிலிருந்து அதிகபட்சமாக 6 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய சூழல்ல அதனை மாற்றி குறைந்தபட்சமாக ஒரு மாவட்ட செயலாளருக்கு 2 தொகுதிகள், அதிகபட்சமாக ஒரு மாவட்ட செயலாளருக்கு 3 தொகுதிகள் என்ற அடிப்படையில் தொகுதியுடைய எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்து மாவட்ட செயலாளர் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கும் திமுக தலைமைக்கு பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு.